இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிதல் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போ சந்தோஷம் எங்கே உண்டாகுது? பரிசுத்த ஆவி. அப்போ ஆவியில் தான் என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. இப்போ நீங்கள் ஆவியில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில் நீங்கள் சந்தோஷம் இருக்கிறது மனசில் இருந்துன்னு வச்சுக்க. யாருன்னா தெரியுமா? இப்போ எல்லாம் என்ன கேட்டீங்க, எங்கே இருக்கான் சந்தோஷம் கேட்டேன், எங்கே சொன்னீங்க? ஆத்மாவுக்கு உள்ளே இருக்குது. அங்கே சந்தோஷப்படுறது வெளியே தெரியாது. சந்தோஷம் எப்படி தெரியுது? மற்ற பார்த்து எப்படிமா சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு எப்படி கேட்குறாங்க? முகத்தை பார்த்து, சிரிப்பை பார்த்து, இல்லை செய்கை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஓ, ஆவியில் தான் சந்தோஷம். இப்போ ஆத்மாவில் என்ன இருக்கும்? 9 கனி வந்து பார்த்திங்கன்னா, இந்த 9 கனியில் 3 கனி வந்து ஆவியில் ஃபிட் ஆகும், 3 கனி ஆத்மாவில் ஃபிட் ஆகும், 3 கனி சரீரம் ஃபிட் ஆகும். இந்த 9 கனி வந்து 3 இதில் வச்சுருக்கிற ஆண்டவர் அப்படின்னு உங்களுடைய வசனம் நீங்கள் எடுக்கும்போது பைபிளில் போய் பார்க்கும்போது இப்படி ஆண்டவர் எழுதி வச்சுருப்பார், சமாதானமாக இருங்கள் அப்படின்வார். அப்போ சமாதானம் சரீரத்தில் எங்கே இருக்கணும்? குடும்பத்தில் சமாதானம் எப்படி தெரியுது? ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம வீட்டில் சமாதானத்தை யாருன்னா கண்டுபிடிக்க முடியுமா? 2 பேருக்குள்ளே சமாதானம் இருக்கிறான்னு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வந்தால் யார்கிட்ட நீ பேசாது இருந்தால் சமாதானம் இது. தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம், குடும்பத்தில் சமாதானம், பொதுவான வாழ்க்கையில் நீதி. என்னது? தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உனக்கு சந்தோஷம் இருக்கணும். குடும்பத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். நீ வெளியே போய் வேலை செய்கிற இடத்துல என்ன இருக்கணும்? நீதி வேலை செய்யணும். நீதியின் கனியாகி அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ வெளியே போனால் என்ன இருக்கணும்? வேலை செய்கிற இடத்துல நீதி இருக்கணும். குடும்பத்தில் வந்தால் சமாதானமாக இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது எப்போ சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இந்த சந்தோஷம் கொடுக்கறது, இந்த சமாதானம் வர்றது, நீதி வர்றதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னா எல்லாமே வார்த்தையில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுது? அது உருவாக்கி தருது. புரியுங்களா? மனமகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்றார் ஆண்டவர். எப்படி? இருப்பதே பலன். புரியுங்களா? அப்போ நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவளாக இருங்கன்றாரு. என் சமாதானத்தையே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, நீ ஏன் கலங்குகிறீங்க அப்படின்றாரு. என் சமாதானத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றார். அப்போது எல்லாமே ஃபிட் பண்ணணும். இச்சை அடக்கம் எங்கே இருக்கணும்? ஆவிலேயே, ஆத்மால, சரீரத்திலையா? ஆவின் கலையில் ஒரு இச்சை அடக்கம் இருக்குது. இச்சை அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணணும்? அடக்கணும். எப்படி அடப்பீங்க? எதனா ஒரு கயிறில் போய் கட்டி வச்சுட்டா அடக்க முடியுமா? இப்போ இச்சை அடக்கன்றது சரீரத்தில். அப்போ அந்த இச்சை அடக்கன்றதை ஆண்டவர் ஏன் எழுதி வச்சுக்கிறார் ஆவியின் கனியில்? சரீரம் பாவம் செய்யக்கூடாது. அப்புறம் இப்போ ஒரு இச்சை அடக்குன்றது எங்கே சொல்கிறான்னா, இச்சையை வந்து எங்கே அடக்கக்கூடாதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடக்கக்கூடாது. புரியுங்களா? மீதி எல்லா இடத்துக்கு போகிறதுல என்ன அடக்கணும்? இச்சை அடக்கம் இருக்கணும். அப்போ இச்சையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே? வெளியோ. ஆனால் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? இச்சை அடக்க இருக்கக்கூடாது. அது ஒரே சரீரம் அப்படின்னு ஆண்டு படைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு இச்சை அடக்கன்னு ஒரு கனி இருக்கணும் அப்படின்னா அது எங்கே கனி உருவாகுது, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. சரி, வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன இருக்கணும்? இச்சை அடக்கக்கூடிய. அதில் இச்சையில் என்னென்ன இச்சை இருக்குதுன்னா, பொருளாசைன்றது ஒரு இச்சை தான், மாம்சன்றது ஒரு இச்சை தான். புரியுங்களா? சாப்பிட்றதில் என்னால் இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறக்கூடாதுல்ல. சாப்பிட்ற விஷயத்தில், உடையில் டக்குன்னு அவங்க பொருள் பார்ப்பேன், எனக்கு ஊத்துறன்னுவாங்க. எனக்கு இல்லையா, அழகாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க இந்த உடைய கேட்குறாங்களே இல்லையா, டக்குன்னு எனக்கு கொடுத்துருங்க. நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். ஆனால் ஏன் இச்சடக்கு உனக்குள்ளே என்ன பண்ணணும் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த இச்சை அடக்கத்தை
கனி இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இச்சை அடக்கத்தை அங்கே அடக்கக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, தயவு. தயவு எங்கே இருக்கணும்? ஆவியாத்மா சரீரத்தில். இப்போ இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. தயவு எங்கே வரணும் அப்படின்ட்டு எல்லாமே வசனம் இருக்குது. இச்சை அடக்கத்து எல்லாமே என்ன இருக்குது? தாவீதுக்கு அவருக்கு இச்சை அடக்கம் இல்லாதனால தான் என்ன ஆயிடுச்சு? விழுந்துட்டார். புரியுங்களா? அனானியா சப்பீரா என்ன பண்ணாங்க? பண ஆசையில் அதில் இச்சை அடக்கம் இல்லாதனால விழுந்துட்டாங்க. லோத்தின் மனைவி திடீர்னு டக்குன்னு பண்ணிட்டாங்க, திரும்பி பார்த்துட்டாங்க. பார்க்காதன்னு ஆண்டு சொன்னார்னா ஓகே அப்படின்னு சொல்லிங்க. அவங்க என்ன பண்ணால், கொஞ்சம் நான் சம்பாதிச்சு வச்சு பொருள் என்ன இருக்குதா, நான் விட்டு வந்துட்டேனே, அந்த எண்ணம் எங்கே? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்கும்? உங்கள் எண்ணங்கள் சிந்தனைலாம் இருக்கும். அப்போது இது கவனித்து பார்க்கணும். யூதாஸுக்கு அவனுக்கு எது மேலே வச்சிருந்தது? பணத்து மேலே. அதனால் அவன் விழுந்துட்டான். அப்போ வேதத்தில் நிறைய பேர் விழுந்துங்க இருக்கிறாங்க. புரியுங்களா? ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் எங்கேயுமே என்ன பண்ணல, என்னுடைய பொருள்லாம் என்ன சொல்கிறாரு? பொருள் ஆசை எல்லாம் எப்படின்றாரு? என்னுடைய பொருளாக குப்பைன்றாரு. கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? குப்பை என்று எண்ணுகிறேன். அது அப்போ இச்சை அழிச்சிட்டாரு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம், ஆனால் என்ன பண்ணல? கிறிஸ்துவ அறிகிற அறிவு. இப்போ நீங்கள் அறியுது எது? இந்த கிளாஸ் எதை குறிக்குதுன்னா, உங்களுடைய கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு கொண்டு வருது. என்னது? அறிவு என்பது கனியா கனி இல்லையா? கிஃப்ட்டு. நீங்கள் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்போது கிறிஸ்துவ சும்மாலாம் அறிய முடியாது. அறிவு நமக்கு வளரணும். கிறிஸ்துவின் அறிவு வளரணும்னா என்ன செய்யணும்? இது மாதிரி வேத வாக்கியங்களை தேடணும், ஆராயணும், தியானிக்கணும். அப்போ இந்த அறிவு வளருது. புரியுங்களா? அறிவு மட்டும் போதுமா? கனியும் வளரணும். கனிக்கும் அறிவுக்கு என்ன வித்தியாசம்? தியானிக்கும் போது கனி உருவாகுது, ஆராயும் போது அறிவு உருவாகுது. என்னது? தியானிக்கும் போது என்ன உண்டாகுது? கனி. தியானிக்கும் போது கனி உருவாகுது. புரியுங்களா? அதே நீங்கள் வேதத்தை ஆராயும் போது என்ன உருவாகுது? அறிவு, நாலேஜ் வந்து நேக்குது. வேத நாலேஜ், வேத அறிவு நமக்கு வளர்ந்துருது. புரியுங்களா? அதை தான் சொல்ல சங்கீதம் 139:1 கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்ததுக்கு என்ன சொல்லுவோம்? அறிந்திருக்குது என்ன சொல்லுவோம்? ஆராய்ந்ததுக்கும் அறிந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து. அப்போ ஆராய்ந்தன என்னது? வேதத்தை ஆராயணும். புரியுங்களா? ஆராய்ந்து என்பது ரிசர்ச் பண்ணுறோம். ஆராய்ந்து பிறகு என்ன வருது? அறிவு வருது. அறிவு என்னது? நாலேஜ். அவன் ஒரு வேத அறிவு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வருதுன்னா, எப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறீங்களோ, எப்போ நீங்கள் வேதத்துக்கு ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அப்போனா உண்டாகுது அந்த அறிவு வளர்ந்துனே வருது. வேத அறிவு. அந்த வேத அறிவு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒருத்துக்குள்ளே வேத அறிவு இருக்குதுன்னு? வேத அறிவு ஒருத்தருக்குள்ளே இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நமக்கு உலக அறிவு ஒருத்தருக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க, அவங்க 10ஆம் கிளாஸ் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுக்க முடியுமா? அவங்க படித்தது எவ்வளோ? 8ஆம் கிளாஸ். ஆனால் 10ஆம் கிளாஸ் போய் என்ன பண்ண முடியாது? கிளாஸ் எடுக்க முடியாது. அவங்க 6ஆம் கிளாஸுக்கு எடுக்கலாம் கிளாஸு, ஆனால் என்ன பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு 8ஆம் கிளாஸுடைய அறிவு தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். புரியுங்களா? 10ஆம் கிளாஸ் படித்தவங்க 8ஆம் கிளாஸ் கிளாஸ் எடுக்கலாம், அந்த 10ஆம் கிளாஸோட அறிவு தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருக்கும் அந்த அவங்களுடைய அறிவு படித்தது அளவு தான் அறிவு. அதில்லாத உலகத்தில் போய் அவங்க வேலை செய்கிறாங்க, அங்கே ஒரு அறிவு உருவாகுது. உலக அறிவு உருவாகுதே இல்லையா? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு அறிவு உருவாகுது. குடும்பத்தில் வேலை செய்யும்போது அந்த குடும்ப அறிவு உருவாகுது. புரியுங்களா? அந்த குடும்ப அறிவு ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் குடும்பத்துக்குள்ளே குடும்ப அறிவு உருவாகலாம். எப்படி இருக்குது? சண்டை, அப்புறம் சமாதானம் எல்லாமே போயிடுது. ஏன்னா அப்படின்னா அந்த குடும்ப அறிவு இல்லை அவங்களுக்குள்ள. அப்போ குடும்பத்தில் என்னென்ன அறிவு வருது அப்படின்ட்டு தேவ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு.
ஒரு குடும்பத்தை நடத்துவதுக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புரியுங்களா? அப்போ புத்தியுள்ள ஸ்திரியாக மாறுது. சும்மா புத்தி டக்குன்னு வந்துடுதா? புத்தி என்பது என்ன? புத்தி என்பது புரிந்து கொள்ளுதல். சொல்லும் போது டக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க? சிலவங்க எது சொன்னாலும் புரியாத இருப்பாங்க. அப்போ அந்த புரிந்து கொள்ள தானாக வராது. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அந்த வேதத்தினுடைய அறிவில் வளர வளர புத்தியும் நம்ம கூடவே வளருது. புரியுங்களா? புத்தி இல்லாத கன்னிகை என்ன பண்ணிட்டாங்க? வரிகளை எண்ணெய் இல்லாத போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிக்கிட்ட என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு, நாங்களும் கூட வந்துடுறோன்றாங்க. அப்போ அந்த புத்தி நீங்கள் வேதத்தை ஆராயும் போது அறிவும் ஒரு பக்கம் உருவாகுது, புத்தியும் ஒரு பக்கம் உருவாகுது, ஞானமும் ஒரு பக்கம் உருவாகுது, விவேகமும் உருவாகுது, அப்புறம் நிதானம் உருவாகுது, அப்புறம் நீதி உருவாகுது, அப்புறம் நியாயம் உருவாகுது. புரியுங்களா? நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணும்போது அன்பு ஒரு பக்கம் உருவாகுது, நீடிய பொறுமை உருவாகுது, மன மகிழ்ச்சி உருவாகுது, சமாதானம் உருவாகுது, இச்சடக்கம் உருவாகுது, விசுவாசம் உருவாகுது, தயவு உருவாகுது. அப்புறம் 9 கனிகளை நமக்குள்ளே ஒன்று ஒன்றா உருவாயினே இருக்கும். தியானிக்கு கனி உருவாகும். ஆராய அறிவு உருவாகும். நீங்கள் வேதத்தை தேட தேட நன்மைகள் உருவாயினே இருக்கும், நன்மைகள் கிடைச்சினே இருக்கும். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு அதை கரெக்டாக கொடுப்பாருன்னா நம்ம அந்த வேத அறிவு இருக்குது. வேத அறிவுனா என்ன? அறிவில்லாமல் ஜனங்கள் சிறையில் போய் சிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வேத அறிவு இல்லை அப்படின்னா அவங்க கடன் என்பது ஒரு சிறை. அந்த வேத அறிவு இல்லாதவங்களுக்கு இந்த கடன் என்ற சிறையில் சிக்கிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? அவங்களால ஒவ்வொரு மாதமும் அந்த லோனை கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது அறிவு இல்லாமல் செய்துட்டாங்க. ரெண்டாவது, அறிவு இல்லாமனாலே என்ன பண்ண முடியல? குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா அந்த அறிவு வேணும்ல. அப்போ சிறை என்பது கடன் என்றது ஒரு சிறை, தூக்கம் மயக்கின்றது ஒரு சிறை, உலக ஆசைன்றது ஒரு சிறை. பிசாசு என்ன பண்ணுறான்? ஒரு சிறையில் அவங்கள என்ன பண்ணுறாங்க? இச்சை என்பது சிறை. புரியுங்களா? பணம் ஆசைன்றது பணத்தை போய் வேலை செய்து 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 அந்த வேலையிலே செய்து செய்து அவங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் தலைவலி, அப்புறம் இல்லாத பலவீனம்லாம் ஏன் வருது அப்படின்னா விடாமல் என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த வேலையை செய்து பணத்தை எப்படியாவது என்ன பண்ணிடணும், பணத்தை நிறைய சம்பாரிச்சிடணும், வேலை விடாது போகணும் அப்படின்வாங்க. என்னது அப்படி என்னன்னா நீங்கள் வேலை 8 மணி நேரம் வேலை செய்துட்டு அது பிறகு நீங்கள் வீட்டுக்கு எதனா ஒரு மணி நேரம் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணால் என்ன பண்ண முடியாது? ஆண்டு கொடுக்குற ராயனுக்கு குறிய வேண்டியது ராயனுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ தேவனுக்குரியதே கொடுக்க முடியாது. பைபிள் எடுத்து ஒரு அதிகார வாசியெல்லாம் தூக்கம் வந்துடும். அப்போ அந்த ஆவியில் பலவீனம் ஆயினே இருப்பீங்க. சரீரத்தில் வேலை செய்ய செய்ய சரீரத்தில் அவங்கெல்லாம் என்ன எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்ட்ரென்த்து இழந்துக்கினே இருக்கும். ஆர்ட் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்துடும், நுரையீரல் தன்னுடைய ஸ்ட்ரென்த்து இணையும், கம்மியாகிடும். அதுக்கடுத்தது கிட்னி. அதனுடைய எல்லாமே அதனுடைய அந்த ஆரம்பத்தில் அந்த வாலிப வயசில் இருந்த அந்த பலனு போக போக என்ன ஆகுது? வேலை செய்ய செய்ய அது என்ன பண்ணுது? அப்படி ஃபுல்லாக நம்மளுக்கு 100% இருக்குதா ஸ்ட்ரென்த்து, அதில் எல்லாமே குறையும். அப்போ நமக்கு ஆர்டர் கொடுக்குற நேரத்துக்கு ஆர்டர் கொடுத்துடணும், வேலைக்கு கொடுக்குற நேரத்தை வேலைக்கு கொடுத்துடணும், குடும்பத்துக்கு கொடுக்குற நேரத்தை குடும்பத்துக்கு கொடுத்துடணும். அந்தந்த நேரத்தை அப்படியே கொடுத்துனா வந்தோம்னா நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தினே இருப்பார். புரியுங்களா? மோஸ்ட்லி போய் ஊழியத்தில் 24 hours உட்காந்துட்டார். மோஸ்ட் என்ன பண்ணார்? மாமனார் வந்துட்டார், நாங்கள் மருமகனை பார்க்கலான்னு பார்த்தா ஊழியத்துக்கு போய்க்கிறாங்க அப்படின்றாங்க அம்மா. அவங்க மகன் சொல்கிறாங்க, ஐயா ஊழியத்தில் இருக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு என்ன பண்ணல, எல்லாம் லைனில் நின்றுக்கிறாங்க. 10 பேருக்கும் ஜெபம் பண்ணி அவன் பாவரிக்கை செய்ய வச்சு அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு நைட்டெல்லாம் உட்காந்துக்கிறாரு, பகலெல்லாம் உட்காந்துக்கிறாரு. பக்கத்தில் சாப்பாடு வந்தாலும் தெரியல, இந்த பக்கம் தண்ணி வந்தாலும் தெரியல, அந்த சைடு. அவன் ஊழின்னு ஓடி கடைசியில் குடும்பத்தை விட்டார். அப்போ மாமனார் கேட்குறாரு, உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், அந்த ஆலோசனத்தை நீ என்ன பண்ணு,
கொஞ்சம் கேட்டேன்னா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சார் நீங்கள் சொல்லுங்கள் மாமனார் அப்படின்னு கேட்டு மாமனார் ரட்சிக்கப்படலைன்னா கூட மாமனார் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை கொடு. யாத்திரை 18ஆம் அதிகாரம் 19. அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரோ உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறிக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை திறமை உள்ள மனுஷன் என்ன பண்ணிக்கோ, திறமை உள்ள மனுஷர்களை தெரிந்து கொள்ளுங்க. நீ துவந்து போயிடுவா, நீ இதே பார்த்து தான் உன்னுடைய நிலைமை வேறு மாதிரி ஆகிடும். நான் ஒரு ஆலோசனை கூட கேளு அப்படின்றாரு. அப்போ ஆலோசனைன்றது அவருக்கு ஒரு அறிவு இருந்தனால தான் இந்த ஆலோசனை என்ன பண்ணுறாரு. யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும். அப்போ அந்த ஆலோசனை கொடுக்குறாரு அவர். அப்போ திறமை உள்ள மனுஷனை தெரிந்து கொள்ளும். அப்போ திறமை உள்ள மனுஷனுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணும், தேவனுக்கு பயந்தவர்களாக, ஒன்று தேவனுக்கு பயந்து இருக்கணும். அடுத்தது உண்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளனா இருக்கணும். பொருளாசையை வெறுக்கிறவர்களாக. அப்போ அங்கே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், தேவனுக்கு ஆவியில் தேவனுக்கு பயந்துனா இருக்கணும். அடுத்தது ஆத்மாவில் உண்மை உள்ளதாக இருக்கணும். இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், ஆத்மாவில் உண்மையாக இருக்கணும். அடுத்தது சரீரத்தில் பொருளாசை வெறுக்கிறாரு. அப்படிப்பட்ட என்ன பண்ணிக்க, ஆலயத்தில் மூப்பரை ஏற்படுத்து. நம்ம மூப்பரை ஏற்படுத்துகிறோம். அவருக்கு ஆவிலையும் பொறுமை இல்லை, சரீரத்தில் என்ன இல்லை, ஆசை. அடுத்தது ஆத்மாவில் உண்மை இல்லை. இவங்களுக்கு கொண்டு வந்து மூப்பரை வச்சானா அவன் அடிக்கடிக்கு சபையில் என்ன உண்டாகுது, ஒருவருக்கு ஒரு போட்டி சண்டை அதெல்லாம் வந்துடுது. அது அப்போ சரியான ஆலோசனை கொடுக்குற அங்கே இல்லை. அப்போ சபை வந்து சீர்கெட்டு போகுது. அது பின்னாடி வர சந்தை பார்க்குறாங்க, புரியுங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கும் அப்போ சபைனா அப்படின்னு அவங்க புதுசாக வரவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிடும். இது எப்பயும் இப்படி தான் சண்டை போட்டுனுப்பாங்க. அப்போ கர்த்தர் இங்கே இருப்பாரா, இருக்க மாட்டார். அதனால் அவங்க சரியிலேயே கஷ்டப்பட்டுக்கணும். அந்த 30 ரூபா சம்பளம் வாங்குவாங்க, அந்த 30 ரூபா வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் அந்த 30 ரூபாய் கொடுத்து ஆண்டவர் சார்ந்த வாழ்ந்தாங்கன்னா அது 60 ரூபா ஆண்டவர் மாற்றுவார், புரியுங்களா. நம்மளே கஷ்டப்பட்டு நம்மளே தோய்ந்து போயிடுவோம், புரியுங்க. நானே வேலை செய்யணுங்கன்னா என்ன, ஆண்டவர் சொல்கிறாரு யார் வேலை செய்யணும், அந்த வேலையை அறிஞ்சு வச்சுருக்கணும், புரியுங்களா. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு அந்த அறிவினால தான் உருவாக்குறார். அப்போ வேத அறிவு இருந்தால் தான் நமக்கு அந்த வசனம் என்ன பண்ணோம், அந்த வேத அறிவு. இதெல்லாம் நீங்கள் அதிகார ஆராய்ச்சி, அப்புறம் வார்த்தையின் ஆராய்ச்சி, வசன ஆராய்ச்சி எடுக்கும்போது இதில் கொஞ்சம் கேட்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த வசனம் பேச ஆரம்பிக்கும். ஏற்கனவே நீங்கள் அதில் போய் என்ன பண்ணிக்கிறீங்க, ஏற்கனவே அதை கவனிச்சிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, தியானம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த வசனம் பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே பைபிளை வாசிக்கிறதில்லை அப்படின்னா, தியானிக்கலைன்னா, ஆராயலைன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்படியே நில்லாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது, ரூட் தெரியாது போயிடும், தெரியுமா. அப்போ அதிலே சிக்கி சிறையில் தள்ளுருவான் சாத்தானு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், புரியுங்களா. கேட்பாங்க, என்னம்மா இப்படி இருக்கிறீங்கன்னா, அன்றைக்கி வந்து இடுப்பு வலி இது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படின்வாங்க, இல்லை சொல்கிறாங்களே இல்லையா. அன்றைக்கி வந்த கடன் அப்படியே தான் இருக்குது, சீட்டுக்காரன் சீட்டு வாங்கிட்டு போயினே இருக்கிறான், ஆனால் என்ன பண்ண வேண்டியது. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இதுலேருந்து எல்லாத்துலேயும் இருந்து பண்ண ஆலயத்துக்கு வர நான் இன்னும் நீ தேவனை கிட்ட நெருங்க நான் இன்னும் எல்லா சிறையிலேருந்து விடுபட்டுடணும். எந்த இதுலேயுமே என்ன இருக்கக்கூடாது, பிரச்சனைன்றதே இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்லாத இருக்கிறது தான் ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு வந்து 1000 பிரச்சனை வச்சுருந்தா அப்போ ஆலயத்தில் இருக்கிறோன்னா நம்ம ஆலயத்துக்கு இருக்கிறோமா, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறோமா. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனை இருந்தது. ஆனால் ஆலயத்துக்கு வந்தவருக்கு 2000 பிரச்சனை இருக்குது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 10 பிரச்சனை இருந்தது. இப்போ ஆலயத்துக்கு வந்ததுக்கு எத்தனை ஆயிடுச்சு, நம்ம அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஆலயத்துக்கு வர என்ன ஆகணும், பிரச்சனை சிறையிலேருந்து என்ன பண்ணணும், சிறையிலேருந்து விடுதலை ஆகிடணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரும். அங்கே இயேசு இருக்கிறாரு.
ஆலயத்துக்கு வரும்போது தேவன் நம்மை உருவாக்குறாரு. வசன சத்தியத்தை கேட்க கேட்கனா ஆயிடணும், நம்ம விடுதலை ஆயிடணும். அப்போ எந்த சைடும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நம்ம சிந்தனைகள் ஐயோ இந்த வேலை இருக்குதே, இந்த வேலை இருக்குதே, இந்த வேலை இருக்குது அப்படின்ட்டு இது இங்கே வந்து விடுதலை இல்லாத இருக்கிறோமே, அந்த காரியத்தை சிக்கி இருக்கிறோமே, இதுவே மனசு இருந்தால் அப்போ ஆலயத்தில் உட்காரும்போது நம்ம சமாதானம் இருக்குமா? புரியுங்களா? எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் வேறு ஏதோ ஒன்று ஓடின்னு இருக்கும். நம்ம வெளியே வசனத்தை கேட்டுன்னுக்கலாம், ஆனால் மனசில் ஏதோ இருக்கும். புரியுங்களா? அது எப்படி கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் ஆலயத்துக்கு வந்துருக்குறோம், தேவ சமூகத்துக்கு வரோம், வேத பாடத்துக்கு வரோம். அங்கே தேவன் சொல்கிறத கேட்டு அதெல்லாம் அறிக்கை செய்து என்னை விட்டு முற்றிலும் அழிந்து போனணும். அதான் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அப்போது நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன். அப்படின்னா ஏன் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நான் என்ன பண்ணுறான், புதிதாயினே இருக்கிறான். புரியுங்களா? வெளியே இருக்கிற மனுஷன் நான் இருக்கிறான், நாளுக்கு நாள் அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இச்சைகள் அழிஞ்சினே போகுது. உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பண ஆசை, பொருளாசை, தேவையில்லாத பெருமை, தேவையில்லாத கடன் பாரம் எல்லாம் என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் அது என்ன பண்ணோம், ஆலயத்துக்கு வர 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 வேதத்தை வாசிக்க, தேடி வாசிக்க, தியானித்து வாசிக்க, ஆராய்ந்து வாசிக்க, அது மேலேயே உங்களுக்கு எண்ணம் இருக்கும்போது அது ஒன்று ஒன்றா கைண்டு என்ன பண்ணிவிடும், உங்களை விட்டு அது நீங்கிடுது. நீங்கள் பூரண மனுஷனாக மாறிடுறீங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்காக, வெளியே இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் அந்த அழிக்கக்கூடிய காரியங்கள், புரியுங்களா, விட்டு விலக வேண்டிய காரியங்கள் அது தானவே நம்ம விலகிடும். நீங்கள் சத்தியத்தை பேசினே இருந்தீங்கன்னா, நீங்கள் சத்தியத்தை தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட யார் என்ன பண்ண அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா எப்போ வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் இயேசு பற்றி கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அது பிறகு உங்களை விட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம தானாகவே அவங்க கைனின்னு போயினே இருப்பாங்க. நீ கைட்டெல்லாம் விட தேவையில்லை. அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த சகோதரிக்கிட்ட போனால் எப்போ பார்த்தாலும் ஜபன்றாங்க, எப்போ பார்த்தாலும் வேத வசனன்றாங்க, கொஞ்ச நேரம் ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணலான்றாங்க. அப்படின்னா அது அவங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ ஒன்று நீங்கள் சொன்னால் அதன்படி ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு, அது வேலை ஸ்தானமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும், நம்ம எப்போ பார்த்தாலும் எது பேசணும் ஒரு வசனத்தை எடுத்து புகுத்துறோன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு என்ன பண்ணாது, எது பேசினா ஒரு வசனத்தை நம்ம அதை கனெக்ட் பண்ணுறதா இருக்கிறோம். இயேசு தான் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இல்லை எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு சுகத்தை குறித்து எடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேங்க அப்படின்ட்டு என்ன ஆகுது, நான் ஜெபம் பண்ணால் இயேசு என்ன பண்ணுவார், சீக்கிரமாக விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, அப்போ மாத்திரை மருந்து என்ன ஆச்சு, மாத்திரை மருந்து விசுவாசம் இல்லாததுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையே, விசுவாசிக்கிறதுக்கு மருந்து தேவையில்லை, மருந்து இயேசுவாக இருக்கிறாரு. விசுவாசிக்காதவங்களுக்கு மாத்திரை மருந்தை அது அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. அப்போ நம்ம ஆவியில் வளர வளர நம்ம மருந்து நம்மளை விட்டு விலகுது, மாத்திரை நம்மளை விட்டு விலகுது, பலவீனம் நம்ம விட்டு விலகுது, நோய் நம்ம விட்டு போயிடுது, பாவம் நம்ம விட்டு அழிய வியாதி என்ன பண்ணோம், பாவம் அழிய வியாதி என்ன செய்யும், தானே போயிடும். எந்த நோயெல்லாம் நம்ம விட்டு ஓடிடுது. நம்ம அன்பு வளர வளர பிசாசு என்ன பண்ணுவான், உனக்குள்ள அன்பு வளர வளர பிசாசு என்ன பண்ண முடியாது, எந்த செய்வனை பண்ண முடியாது, மாந்திரம் பண்ண முடியாது, எந்த ஆவியும் ஏவி விட முடியாது. ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, பிசாசை வச்சுக்கின்னு அன்பு கூடுறாங்க. உனக்கு நானே ஒரு பிசாசுன்னு ஒரு மனுஷன் உட்கார வச்சுட்டு நீ அவன் அன்பு கூர்ந்தா என்ன ஆகும், அப்போ கிறிஸ்துடைய அன்பு நம்மளை நெருக்கி என்ன பண்ணோம், ஏவி கொண்டே இருக்கும். அப்போ அந்த அன்பு எங்கே வளர்ந்துனே இருக்குதோ அங்கே பிசாசுக்கு என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அன்பு இருக்கிற இடத்துல பிசாசுக்குன்னா இல்லை, இடம் கிடையாது. புரியுங்களா? அதனால தான் அன்புன்றது ஒரு பெரிய ஆயுதம். அந்த அன்புன்ற ஆயுதம் இயேசு தான் உண்மையான உருவம். அதான் வார்த்தை தான் அன்பு. அப்புறம் இயேசு பார்க்கல, ஆனால் வார்த்தை உள்ளே போய் அன்பு உருவாக்கி தருது. அப்போ நாளுக்கு நாள் அன்பு உருவாகுது, நாளுக்கு நாள் நமக்குள்ளே சாந்தம் உருவாகுதுன்னா, நாளுக்கு நாள் சமாதானம் உருவாகுதுன்னா, அப்போ வசனம் நம்மளை உருவாக்கினே இருக்கும்போது வெளியே இருக்கிற மனுஷனுக்குன்னா இருக்காது, வியாதி நோய்கி அதெல்லாம் அழிஞ்சிடுது. மனுஷன் இருப்பான், வெளியே இருக்கிற மனுஷன் இருப்பான் திடகர்த்தமாக, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்காது,
சாத்தனுடைய தேவையில்லாத காரியம்லாம் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்காது. குடி பழக்கம் இருக்காது, சிகரெட் பழக்கம் இருக்காது, போதை வஸ்துக்குரிய காரியம் இருக்காது, சினிமா இருக்காது, கட்டுக்கதைகள் இருக்காது, சீரியல் இருக்காது. இது ஒன்று ஒன்று அழிஞ்சினே போயிடும். ஏன்னா கத்திரத்தில் நெருங்க அக்னிக்கிட்ட நெருங்க ஆகுது. ஒரு அக்னிக்கிட்ட இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அனலாக இருப்பீங்களா? அவன் ஏசு என்ன சொல்கிறாரு, அவர் அக்னியாக இருக்கிறனால அவர்கிட்ட நெருங்க நம்ம அனலாக மாறுறோம். அனலாக மாற எல்லா அசுத்தம் என்ன பண்ணு தானவே விலகிடுது. என் வார்த்தைகள் அக்னியாக இருக்குது, அது சமட்டியாக இருக்குது. சமட்டினா யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு பாரி வெடிச்சிடும், அந்த வார்த்தைக்கு சமட்டி போல் வேலை செய்யும், அக்னி போல் வேலை செய்யும், சுட்டி அரிச்சிடும். ஒரு காலத்தில் எலியா வந்து என்ன பண்ணுறாரு, அக்னி இறக்குறாரு. என்ன செய்கிறாரு, பலியை சுட்டி அரிப்பதுக்கு எங்கேருந்து கூப்பிட்றாரு, வானத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அக்னி இறங்கி வந்து என்ன பண்ணுங்க, இதெல்லாம் சுட்டெறிங்க, பலிபிடித்த அந்த பலியை சுட்டெறிங்க. அப்போ பலிபிடனா எப்போவுமே என்ன இருக்கணும், எரிஞ்சிக்கினே இருக்கணும். புரியுங்களா? அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆத்மாவே இந்த ஆவியே பலிபீடமாக மாறிடுது. நமக்கு என்ன மாறுது? இப்போ எலியா பாருங்கள், அன்றைக்கி பலிபீடத்தில் செப்பன் இடத்துக்கு பரலோகத்தில் அக்னியாக இருக்கிறாரு. ஆனால் அதே எலியா அவருடைய வாயில் எப்பவுமே அக்னியாகவே இருக்கிறது. என்ன இருக்குது? வாசிங்க அந்த வசனத்தை, வெளிப்படுத்தின 11:5 வாசிங்க. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அப்போது எலியாவுடைய வாயில் என்ன இருக்குது? அக்னி இருக்குது. ஒரு நாள் வந்து ஆண்டவரே நோக்கி அக்னி அனுப்பினார். என்னது? எலியா ஒரு பாடுள்ள மனுஷன் இல்லை, பாடுள்ள தானே சொன்னார், நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போ பரலோகத்துலேருந்து அக்னி இறக்கி வலியை சுட்டி எரிக்கிறாரு. ஆனால் இப்போ அக்னி மேலேருந்து இறக்கலை, இவர் வாயிலேருந்தே அனுப்புகிறாரு ஜனங்களை. அப்போது நம்முடைய வாயில் என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது இந்த வார்த்தை அக்னியாக மாறி நீங்கள் பேசும்போது சுட்டரிக்கும், பிசாசு வியாதி சுட்டரிக்கும். புரியுங்களா? நீங்கள் பேசுனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த காரியம் வந்து சுட்டரிச்சிடும். அப்போது உங்கள் வாயில் எப்போ அக்னி வருதுன்னா, வார்த்தை இருதயத்தில் இருக்கிறனால அது கொழுந்து விட்டு எறியதுனால வாயை அக்னியாக மாறுது. உங்களுடைய வார்த்தை பேச்சில் அக்னி உருவாகுது. நான் சொல்கிறது வந்து அடுப்பில் கேஸ் அடுப்பில் எரிக்கிற அக்னி இல்லை. புரியுங்களா? பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய அக்னி இல்லை. அக்னியில் 3 விதம் அக்னி இருக்குது. என்னென்ன அக்னி இருக்குது? ஒன்று பரலோக அக்னி. பரலோக அக்னி ஒருத்துக்குள்ளே வந்தால் அவங்க எரிய மாட்டாங்க, பரிசுத்தமாவாங்க. நம்ம என்ன செய்வாங்க? இதோ பூமி மேல் அக்னி போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? பூமியின் மேல் அக்னி போட வந்தோன்னா மக்கள் மேலே, தேவனுடைய பிள்ளைகள் மேலே அக்னியை போடுவார். அது சுட்டு எரிக்கக்கூடிய, அது கொழுந்துட்டு எரியணும் நம்ம மேலே. புரியுங்களா? அதே ஆண்டு என்ன சொல்கிறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன அக்னியும் உண்டாக்குனாங்க? இந்த மாதிரி கட்டையினால் உண்டாகிற அக்னி. அந்த அக்னி கூட அவங்கள என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. புரியுங்களா? அவ்வளோ வைராகமாக ஆண்டிருக்கிறதுனால அது என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியல. புரியுங்களா? நரகத்தில் ஒரு அக்னிக்குது. அந்த அக்னி புழு போட்டாலும் என்ன பண்ணாதா, சாகாது. புழுவே சாகாதுன்னா அப்போ அந்த அக்னி என்ன அக்னி? அப்போ யோசித்து பாருங்கள், அதில் மக்களை போட்டால் மக்கள் சாக மாட்டாங்க. ஆனால் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சுக்கினே இருப்பாங்க, வலி எழுந்துக்கினே இருக்கும். அது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடம் தான் நரகம். அப்போ நம்முடைய ஆவியில் என் வார்த்தை அக்னியாக இருக்குதுன்றாரு. எரேமியா 23:29 வாசிக்கும் போது, என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கான், அக்னி போல இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே போக 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 உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அக்னி மூலமாக மூலாதா, அக்னி வருமா வராதா? வார்த்தையில் தேவ அக்னி இருக்குது. அது மற்றவங்களை பரிசுத்தப்படுத்துகிற அக்னி, சுட்டு எரிக்கிற அக்னி கிடையாது. இப்போ வந்து நமக்குள்ளே வர அக்னி வந்து மற்றவங்களே பேசும்போது அவங்கள பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆயத்தப்படுத்தும். புரியுங்களா? நாம் எப்படி இருக்கிறோம், அந்த வார்த்தைக்குள்ள அக்னி இருக்குதுன்னே நம்ம அறியாத உட்காந்துருந்தா நம்ம அந்த அறிவு வேணும் நமக்கு.
புரியுங்களா? அப்போ வேத அறிவு நமக்குள்ளே வரும்போது தான், அப்போ வேத அறிவு அறிவதுக்கு எந்த அறிவு தேவையில்லை? உலக அறிவெல்லாம் தேவையில்லை. புரியுங்களா? இன்றைக்கி உலக அறிவு வச்சு வேத அறிவு என்ன பண்ண முடியாது? வேதத்தை ஒப்பிட்டு பேச முடியாது. முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானிகளை பைத்தியமாக மாற்றி பைத்தியமுள்ளவர்களை ஞானியாக மாற்றுறாரு. அப்போ படிப்பு அறிவில்லாத இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? படிப்பு அறிவில் மாற்றுறாரு. அப்போ எப்படி? அவருடைய ஆவினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என் ஆவினாலே. அப்போ எல்லாம் ஆகும். அப்போ தேவனுடைய ஆவி ஒருத்தருக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த வார்த்தையும் ஆவியும் கனெக்ட் உண்டாக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையில் என்ன இருக்கணும்? ரெண்டை கனெக்ட் ஆகும்போது அது எரியக்கூடிய வல்லமை ஆயிடுது. புரியுங்களா? அப்போது எலியாவுடைய வாயில் என்ன இருந்ததா? அக்னி இருந்தது. புரியுங்களா? அவர் பேசினா மற்றவங்க சுட்டரிக்கணும், சுட்டரிச்சிடுவார். அப்போ பாருங்கள், ஒரு நாள் அக்னி மேலேருந்து இறக்கினவர் இப்போ வாயில் என்ன இருக்குது? அக்னியாக மாறுறாரு. அப்போ ஏன் மாறுறாரு? அவர் தேவனுடைய பிரசன்ஸ்லேயே இருக்கனால அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அக்னி உருவாயிடுது. புரியுங்களா? அது பரிசுத்த அக்னி. அது பரிசுத்தப்படுத்தும். அது என்ன செய்யுது? மற்றவங்களை வேதனைப்படுத்தாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியும் பரிசுத்த வார்த்தை அக்னியும் ரெண்டுமே இணைக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டோடைய வார்த்தையும் ஆவியனும் இணைந்தான். அதில் வார்த்தை தான் ஏசு உள்ளே வராரு வார்த்தையா, ஆவியனை இறங்குறாரு, ரெண்டும் இணைக்கப்படுறதுல அது எப்படி இருக்கும்? கண்மலையை, அப்போது கண்மலையை நொறுக்கக்கூடிய சமட்டி போல் அது மாறிடுது. புரியுங்களா? அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உருவாக்க சித்தமாக இருக்கிறாரு. புரியுங்களா? நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ ஒரு சீசர்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? வசனத்தை விலக்கி காட்டும்போது அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கொழுந்து விட்டு எரியுது. அப்போ இருதயம் ஏன் கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னா, இருதயம் தான் ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் மேலே இருக்கிற அக்னி என்ன செய்யணும்? ஒரு நாளும் அவைந்து போகக்கூடாது. அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு லேவியர் நாங்கள் 6:11-12 வாசிக்கிறோம். அப்போ பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எப்போது என்ன செய்யணும்? கொழுந்துட்டு எரிஞ்சினே இருந்தால் தான் நம்ம கண்களை இச்சு அழியும், மாம்சத்தின் அழியும், ஜீவனத்தின் பெருமை அழிஞ்சிடும். கிறிஸ்து ஆகிய புருஷனுக்கு நம்ம எப்படி இருப்போம்? கற்புள்ள கன்னிகையாக மாற முடியும், குணசாலியாக மாற முடியும். அதுக்கு அடுத்தது புத்தியுள்ள கன்னிகையாக மாற முடியும். அதுக்கடுத்தது மணவாட்டியாக மாற முடியும், மனைவியாக மாற முடியும், சீசனாக மாற முடியும், ஜெபிக்கிற ஜாமக்காரனாக மாற முடியும், நல்ல போர் சேவகனாக மாற முடியும், நல்ல ஊழியனாக மாற முடியும், நல்ல ஆண்டவருக்கு எழுமற மூப்பராக மாற முடியும், நல்ல ஆண்டவருக்காக எழுவி நிற்கிற நல்ல ஒரு ரெவரண்டாக மாற முடியும். ரெவரண்ட்டாக என்ன அர்த்தம்? ரெவரண்ட்டு போட்டால் அவங்க ஆல்ரெடி பிடிஎஸ் பிடி முடிச்சிருக்கணும். அவங்க தான் என்ன பண்ணணும்? ரெவரண்ட் போடணும். ரெவரண்ட் என்றால் பிடிஎச்சும் பிடியும் என்ன பண்ணியிருக்கணும்? கிறிஸ்துவ அறிகிற அறிவையும் கிறிஸ்து பற்றி சொல்லுகிற அறிவும் நமக்குள்ளே உருவாயிருந்தால் தான் அதுக்கு பார்த்தா ரெவரண்ட்டு. ரெவரண்ட்டுன்னு சொன்னால் பரிசுத்தத்துக்கு பயங்கரமானவர்கள். என்னது? பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் ரெவரண்ட்டு. அதுக்கு பயங்கரமாக இருப்பாங்களாம். அப்படியே நான் சொல்ல, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்ம அதை பரிசுத்தத்துக்கு பயங்கரமானவர்கள். நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இப்போ சங்கீதம் ஃபுல்லாக இருக்குது, போய் தேடி என்ன கண்டுபிடிக்கும். பிஷப் என்றால் அது யாரை குறிக்குது? பிஷப் என்றால் வேதத்தில் மூப்பர்களுக்கு தான் பிஷப்னு வச்சுருக்கிற பேர். என்னது? பீடி என்பது அவங்க என்னன்னா அந்த பீடி முடித்தா கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது. என்னது? பிரசங்கிப்பது. அறியாத ஜனங்களுக்கு போய் சொல்லுறது தான் பிடி கோர்ஸ் முடிக்கணும். கிறிஸ்துவ அறிந்தால் தான் சொல்ல முடியும்ல. அதுக்கு கிறிஸ்துவ ஃபஸ்ட்டு அறியத்தான் பிடிஹெச். கிறிஸ்துவை பற்றி மற்ற சொல்லனா அதுக்கு பிடி முடிக்கணும். பிடினா எப்படி பிரசங்கம் பண்ணணும், அறியாத மக்கள் போய் எப்படி பேசணும், அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து நீங்கள் பிஎட் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் டீச்சரு. யார்? கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்ம போய் என்ன பண்ணுறோம்? பிஎட் பண்ணுறது பைபிள் எஜுகேஷனு, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம். அது பிஎட்னு சொல்லுவோம். அந்த பிஎட் நீங்கள் முடிச்சிங்கன்னா நாளைக்கு போய் என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், நீங்கள் ஒரு 10 பேர் கிளாஸ் எடுக்கலாம்.
ஒரு டீச்சர் என்ற ஃபார்ம். எனக்கு டீச்சர்னால் தெரியாது, லட்சர்னா தெரியாது, ப்ரொபோஷனாக தெரியாது. நான் பைபிளில் நம்ம படித்தது ஒரு எஸ்எல்சி தான் படித்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த வேதத்தை அறிகிற அறிவில் வளர 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 அந்த அபிஷேகத்தை ஊற்றினார். வேதத்துக்கு நிறைய நேரத்தை நான் கொடுக்க நான் படித்த காலேஜில், யூனிவர்சிட்டியில், பெங்களூரில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ நல்லா போதிக்கிறவராக இருக்கிறனால நான் உங்களை டீச்சர் என்று ஒரு என்ன கொடுக்குறோம், பர்மிட் தரேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், நீ போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பிடிஹெச் வந்து நம்ம இப்படி ஒரு டீச்சர்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து ஓஹோ, நம்ம வந்து பிடிஹெச் முடிச்சுட்டு அந்த பிஎட் முடிச்சதுனால நம்மளை டீச்சர் ஆக்கிட்டாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, லட்சணாக மாற்றினார். அப்போ எம்டிஹெச் எம்டி முடிச்சிட்டேன். என்னது, எம்டிஹெச் எம்டி முடிச்சதுனால, எம்எட் முடிச்சதுனால லட்சணாக மாற்றி விட்டாங்க. அப்புறம் பிஹெச்டி முடிச்சு டிடி முடிச்சதுனால, டிஎட் முடிச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன ப்ரொபோசராக மாற்றினாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் டீச்சர்னா டீச்சருக்கு அடுத்து லட்சருக்கு அடுத்தது தான் ப்ரொபோசரு. அங்கேருந்து தான் நான் கற்றுன்னு வந்தேன், தவிர ஸ்கூலில் கற்றுன்னு வரல. அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி அப்புறம் அதெல்லாம் முடிச்ச பிறகு என்னை சேர்மனாக மாற்றினாங்க எங்களை. அப்புறம் ஒரு ஃபுல் ஒரு சப்ஜெக்ட், ஒரு அந்த யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான வேலைக்காக ஒரு டைரக்டராக மாற்றுறாங்க. புரியுங்களா? அப்போது நமக்கு இது பின்னாடி வர காரியங்களை செய்வதுக்கு நம்ம இது மாதிரி உருவாக்கத்துக்கு ஒரு காலம் வரும்போது அப்போ நம்ம இதிலேருந்து போனால் தான் நம்ம சொல்லித்தர முடியும். அப்போ அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஒரு அபிஷேகம் இருக்கணும். வேதத்தை நல்லா இரவும் பகலாக நீ இடம் கொடுத்தனா இது உனக்கு கற்றுக் கொடுத்துனே வரும். அப்புறம் நீ பேச, இப்போ இது வரைக்கும் நம்ம உங்கள் மத்தியில் என்ன எடுக்கலை, பைபிள் எடுத்து என்ன பண்ணல, இது வரைக்கும் பைபிள் எடுக்கவில்லை, அப்படியே போயின்னு அங்கேருந்து இது 2 ஹவர் 3 ஹவர் ஆப்பிச்சு. நம்ம அப்போ இருதயத்தில் நிறையா நிரப்புகிறோம். நைட்டும் போகலாம் வசந்தி கேட்டுக்கினே இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம், எழுதுகிறோம், உட்காடுறோம். புரியுங்களா? ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரோம். நைட்டு 2 மணி வரைக்கும் ஜபம், 1 மணி வரைக்கும் ஜபம். இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆவியானவர் நம்மளே என்ன பண்ணுறாரு, என்னுக்குள்ளே நீ நிரப்பினே, அப்போ நான் எடுத்து நான் பயன்படுத்துகிறேன். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த நிரப்புதல் வந்திருக்கு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ பேசுன்றாரு. அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து பிடிஹெச் இதெல்லாம் வந்து ஒரு வீட்டை விட்டு நீ இப்போ மாதம் ஃபுல்லாக என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு கிளாஸ் 3 மணி நேரத்துலையே இப்படி படித்ததை நாங்கள் உருவாங்கணும். 40 வருஷம் மிலிட்ரியில் 18 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும், 60 வயசு வரைக்கும், 40 வருஷம், 42 வருஷம், புரியுங்களா? 18 வருஷம் 16 வருஷம் மிலிட்ரியில், 2 வருஷம் பேங்க்கில், ஓவர்சீஸ் பேங்க்கில் மவுண்ட் ரோட்டில் 2 வருஷம் வேலை செய்தோம் செக்யூரிட்டியில். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடி 35 வருஷம் சிஎஸ்ஐயில் நாங்கள் ஒரு கிறிஸ்துவ தான் இருந்தோம், பெயர் கிறிஸ்துவா. ஏசு பாருங்கள். அப்போ 2000 தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ 2000 ரட்சிக்கப்பட்டிருக்கு, வேலைக்கு போகல, வேலைக்கு போய்கினே இந்த அளவுக்கு வந்திருக்குது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, தானியேல் கூட வேலை செய்தீங்கன்னா தான் ஊழியம் செய்தார், நெகேமியா வேலை செய்தினா தான் ஊழியம் செய்தார், எஸ்ரா வேலை செய்தினா தான் ஊழியம் செய்தார், அப்புறம் மொர்தெகாய் வேலை செய்கிறதா தான் ஊழியம் செய்தார். அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தனே ஊழியம் செய்ய ஆண்டு கருவி செய்தார். அப்போ நம்ம ஆண்டர் கொடுக்குற நேரத்தை கொடுத்தனே இருந்தோம். அதனால் வீட்டை விட்டுல, குடும்பத்தை விட்டுல, அண்ணன் தம்பி விட்டுல, அப்பா அம்மா விட்டுறதில்ல, மாமினார் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். எல்லாம் அதையும் செய்யணும் இதுவும் செய்யணும்னு ஹார்டாக ஒர்க் பண்ணதுனால கர்த்தர் செய்யிட்டார். கொஞ்சம் நம்ம இந்த சரீரத்தை என்ன பண்ணோம், டோபிக்கிட்ட கொடுத்துடணும். என்னது, டோபிக்கிட்ட துணி கொடுத்தா என்ன பண்ணுவார், அப்படி தடவி வைப்பாரா? அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவார், அடித்து தான் எடுத்தாங்க, நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுடுறோம். அப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக செய்யத்தான் நம்ம வேலையை விட்டுட்டு வந்துரு, வேலையை விட்டு வந்துரு, குடும்பத்தை விட்டு இல்லை. நம்முடைய நேரம் வந்து 3 மணி நேரம் நீ கொடுத்தாவே உன்னை கொண்டு என்ன பண்ணுவார் சொல்லுங்கம்மா. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஆர்டர் கொடுத்தாவே 720 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் நம்மளால் ஆர்டர் இந்த கிளாஸ்க்கு கொடுக்க முடியலன்னா இதையே நம்ம லீவ் போட்டுடணும், கட் அடிச்சிடணும். இன்னும் இல்லை 720 ஹவர்ஸ் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, 72 மணி நேரம் ஆர்டருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும். 72 ஹவர்ஸு 720 மணி நேரத்தில் ஒரு 72 மணி நேரம் ஆர்டர் கொடுக்கலன்னா அப்போ ஆர்டர் நம்மகிட்ட கணக்கே பிறகு கேட்க மாட்டார்.
அதில் இந்த கிளாஸுக்கு 3 மணி நேரம் தான் கொடுக்குறோம் மாதத்துக்கு. அதுவே நம்ம எந்த மாதம் வைக்கிறது, எந்த நாள் வைக்கிறது, எப்படி வைக்கிறது, அப்படின்னா அதுனா ஆண்டவர் இன்னும் ருசிப்பதற்கு தெரியல. நம்ம அந்த டைமுங்களை என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆண்டு சோதத்தில் உட்காந்திக்கணும். மீதி நேரத்தை நீ தூக்கத்துக்கு 8 மணி நேரம் கொடுத்துக்கோ, வீட்டுக்கு வேலைக்கு 8 மணி நேரம் கொடுத்துக்கோ, மீதி 6 மணி நேரம் இருக்குது. அதை நீ என்ன பண்ணு, உங்கள் சொந்த பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்கலாம். அப்படி தான் ஆவியில் வளர முடியும். எந்த முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை, பிரயாசம் இல்லை, அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்காதுன்னா அது நன்மை நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய ராயத்தை கட்ட முடியாது. பிரயாசமாக படு, முயற்சியும் பண்ணு, பயிற்சியும் எடுன்றார். அப்படி ஒரு வசனத்தை எழுதிக்கிறார். முயற்சி எடு, பயிற்சி எடு, அப்புறம் பிரயாசம் எடுன்னு ஒரே வார்த்தையிலே ஒரே வசனத்துக்குள்ளக்குது. அது புதிய ஏற்பாடு எபிரேயர் 5:14 இருக்குது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான திரியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அங்கே பாருங்கள், பலமான ஆகாரம். என்ன ஆகாரம்? பலமான ஆகாரம். அப்படின்னா நீங்கள் மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருந்தால் அது வேலை செய்யாது. அப்போ பலமான ஆகாரம் ஸ்ட்ராங் மீட்னு சொல்கிறார். இங்கிலீஷில் என்ன படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ராங் மீட்னு இருக்கும். அப்போ இந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் புசிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும், அப்புறம் முயற்சி வேணும், பகுத்தறிவு வேணும். புரியுங்களா? அப்போ தான் அந்த ஞானேந்திரங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். அப்போ பூரண வயதுள்ளவர்களுக்கு என்ன தகும்? ஞானேந்திரங்களுடைய பூரண வயதுகளுக்கு தகுன அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி பைபிளில் பிடிஹெச், எம்டிஹெச், பிஹெச்டி, டிடி, எம்டி நிறைய படிச்சுனே வந்தீங்கன்னா இது உங்களை பயிற்சி எடுத்துக்கின்னு அதில் முயற்சி பண்ணிக்கின்னு பகுத்தறிவில் வளர்ந்துனே இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானேந்திரங்களுடைய பூரண வயதான நேரத்துனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 வயசு, அவங்க வயசு 25, 30, 40 தான் இருக்கும். இதில் பயிற்சி எடுத்ததுனால ஒரு 80 வயசு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. 80 வயசு பேசுகிற மாதிரி ஏன் பேசுகிறாங்கன்னா அவ்வளோ அதில் என்ன பண்ணுவாங்க, பயிற்சி எடுத்துட்டாங்க, முயற்சி பண்ணாங்க, பிரயாசம், அதுக்கு பகுத்தறிவு கிடச்சிச்சு. புரியுங்களா? அந்த நன்மை தீமை என்னதுன்னு டக்கு என்ன பண்ணுது, கள்ள நோட்டா நல்ல நோட்டுன்னு கையில் கொடுத்த பிறகு என்ன பண்ணுது, ஒரு கள்ள நோட்டு வருது கையிலனா அவங்க பார்க்கும்போதே சொல்கிறாங்க இது என்னது நன்மை தீமை டக்குன்னு தெரியும். அதுமாதிரி பிசாசா ஊழியக்காரனா, பிசாசன் மனுஷனா ஊழியக்காரனா அப்படின்னு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த வார்த்தையில் கண்டுபிடிச்சிடலாம் அவர் எதை பற்றி பேச விரும்புகிறாருன்னு. பயிற்சி இல்லாதவங்களுக்கு அது பலமான ஆகாரத்துக்காக அவங்க பயிற்சி எடுக்காதனால, முயற்சி எடுக்காமல் நன்மை தீமை தெரியாது. நன்மையை தீமையை நினச்சிப்பாங்க, தீமையை நன்மையை நினச்சிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரும்போது ஐயோ அந்த மனுஷன் அந்த காரியத்தை நான் விட்டுட்டேன், அன்றைக்கி சொன்ன அந்த ஆலோசனை விட்டுட்டேன், அன்றைக்கி அந்த ஆலோசனை கரெக்டாக ஸ்டடியாக இருந்தால் இவ்வளோ இழப்பு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? கர்த்தர் நம்மளை சந்தித்துனே இருப்பார். நம்மளை ரட்சித்தவரை நம்மளை என்ன பண்ணுவார், நமக்கு சந்தித்து கொண்டே இருப்பார். ஆனால் அது நமக்கு கோட்டை விட்டுறக்கூடாதுல்ல. உங்கள்கிட்ட ஒரு நன்மை வருதுன்னா இது நன்மை இது தீமைன்னு எப்படி தெரியும்? அதில் பழகி இருக்கணும், அதில் ட்ரைனிங் இருந்ததே தெரியும் இல்லை? நம்ம அந்த பயிற்சி எடுக்கலைன்னா அந்த பகுத்தறிவு தெரியாது, அது நன்மை தீமையாக தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே. டூப்ளிகேட்டும் ஒரிஜினல் என்ன இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுங்களா? ஆனால் கொஞ்சம் அதில் வித்தியாசம் இருக்குது, போக தெரியும். அப்படின்னா நமக்கு கையில் பிடிக்கும் போது பேச்சிலே கண்டுபிடிச்சிடுவாங்க சிலர், பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நீங்கள் நல்ல பயிற்சி எடுக்க தான் நீங்கள் போய் பிள்ளைகளுக்கு உருவாக்கணும், அவங்களையும் ஆவி ஆத்மா சத்து செட் பண்ணணும். வருகைக்கு எதை நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் பரலோகத்துக்கு போயிடும் அப்படிலாம் பைபிள் எழுதலை. புரியுங்களா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு மூணு காரியம் செய்தால் போயிடலாம். என்னென்னு, ஒன்று ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், ஒன்று திருவந்து எடுத்துக்கணும், ஒன்று பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு 3 வசனம் பைபிளில் இருந்தால் போதாதா? இவ்வளோ வசனம்லாம் எதுக்கு? புரியுங்களா? அப்போ ஞானஸ்தானம் அப்புறம் திருவிருந்து அதுக்கடுத்தது பரலோகம் போயிடலாம் அப்படின்னா அப்படி பைபிளில் எழுதலாம் ஆண்டவர். ஞானஸ்தானத்துலேயே 3 ஞானஸ்தானம் இருக்குது. நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நீ ஆவினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும், அக்னினால் எடுக்கணுன்றாரு. அப்போது நம்ம ஜலத்தினால் எடுத்ததோ நின்றக்கூடாது, இன்னும் 2 இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஆயத்தமாகணும்.
அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? திருவிருந்து போதுமா? அப்போது திருவிருந்தோடு இணைந்து ஆலயம் முக்கியம், ஆலயத்தில் ஐக்கியம் முக்கியம், ஆலயத்தில் சத்தியம் முக்கியம், ஆலயத்தில் நான் போனால் என்னை விடுதலாக்குறதா இருக்கணும். சும்மா ஏதோ சொன்னாங்க கர்த்தர் உன்னை உயர்த்துவாருன்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் உயர்த்தப்படாததுக்கு என்ன காரணம்? அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய நேரத்தில் தண்ணி ஊற்றலை, ஜெபிக்க வேண்டியது ஜெபம் பண்ணல, உட்காந்து வேதத்தை தியானம் பண்ணல. எப்படி ஆண்டு உயர்த்துவார்? மாயமெல்லாம் பண்ண மாட்டார்ல ஆண்டவர், நேர்மையானவர்ல. அப்போ அந்த வேதத்துக்கு நீ உட்காந்துருக்கணும். ஆலயத்துக்கு போனால் உன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை என்ன செய்யணும்? நீ ஆலயமாக இருக்கனால, நம்ம ஆலயமாக இருக்கனால, நம்ம சபையாக இருக்கனால, நாம் இரவும் பகலாம் அதை என்ன பண்ணோம்? இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினே இருக்கணும். அப்போது மேன்மையானவைகள் நமக்கு கொடுப்பார் ஆண்டவர். உள்ளான மனுஷனுக்கு புதிதாக ஆக்கப்படாமல் வெளியிருக்கிறதுலாம் தேவைன்னு கேட்டால் என்ன பண்ணணும் ஆண்டவர்? சொல்லுங்கம்மா, கொடுப்பாரா? இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து குழந்தை பிறந்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்துருவீங்களா? டேய் நீ பெரியவனா ஆண்டுக்கு தரேன்டா, இப்போ நீ என்ன பண்ணு, குழந்தையா இருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு. அப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கறதெல்லாம் கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுத்தானா நம்ம இருக்க நிலைமை இல்லாது போயிடுவோம். அப்போ எது கொடுக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம குழந்தையாவே 25 வருஷமாக இருந்தாலும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசீர்வாதம் இருக்கும். டக்குன்னு பெரிய பெரிய ஆசீர்வாதம் வந்து என்ன பண்ணாது? பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படின்னா நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தணும் அவருக்கே தெரியும். குழந்தை மகிமைப்படுத்துமா? சொல்லுங்கள். அப்போது நம்ம குழந்தையாக இருக்கிறவங்க புருஷனாக மாறணும். வாசிங்க அந்த வசனத்தை, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-2. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானவனால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணுங்க, போதகராக ஆகாதிருப்பீர்களாகன்றாரு. என்ன சொல்கிறாரு? அதிக ஆக்கினி அடையும்படி என்ன செய்யக்கூடாது? வாசிங்கம்மா. ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து, அதிக ஆக்கினி அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்ற காலத்தை பார்த்தா நீங்கள் என்ன இருக்கணும்? போதகராக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னன்னா, இப்போது நீ போதகராக ஆகிட்ட, ஆனால் உன்னுடைய கிரியில் எதுவுமே இல்லை, அதுக்கு நீ அதிக ஆக்கினி அடிவை. புரியுங்களா? அப்போ சொல்கிறாரு, அதிக நீ போதகராக இருக்கணும்னா, நீ ஆண்டருக்கு போதகராக இருக்கணும்னா அந்த 2ஆம் வசனம் சொல்கிறா பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்போ ஒருவன் சொல் தவறாத இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? பூர்ண புருஷனாக இருக்கிறான். அப்போ நீ போதகராயிட்டு நீ சொல்கிற, நீயே அதை செய்யாது இருக்கிற. போதகன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை அவர் செய்திருக்கணும். அந்த ரூட்டுக்கே போகாமல் எல்லாரையும் வேலை வாங்கி நிற்கிறாரு, ஆனால் அவருக்கு அந்த வேலை தெரிய மாட்டேங்குது. அதனால் அதிகம் என்ன வரும்? ஆக்கினி வரும். வருமா வராதாம்மா? இப்போ நீ செய்ததான் மட்டும் என்ன பண்ணணும்? சொல்லி தரணும். அந்த ரூட்லேயே போகாத அதை நீ சொல்லணும்னா என்ன ஆகும்? உனக்கு அது ஆக்கினி திருப்ப மாறிடும். புரியுங்களா? அப்போது அந்த ரூட்டில் போ. அப்படி ஆண்டு சொல்லி நீ சொல் தவறாத இருக்கணும்னா நீ என்ன பண்ண? பூரண புருஷனாக இருன்றாரு. அப்போ பூரண புருஷன் ஆகிட்டா என்ன பண்ண முடியாது? சொல் தவற மாட்டாங்க. என்ன தர மாட்டாங்க? அப்போ பூரண புருஷனாக நீ வந்துட்டேன்னா அப்போ நீ குழந்தைக்குரியதெல்லாம் ஒழிஞ்சிச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருக்கும்போது சண்டை போட்டுருந்தேன், ஆலயத்தில் போய் சண்டை போட்டேன், சீசரில் போய் சண்டை போட்டேன், அவனை பிடிச்சேன், இவனை பிடிச்சேன், இயேசுக்கு விரோதமாக இயேசு பற்றி யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் எதிர்த்து நின்னேன். நான் புருஷன் ஆகிட்டேன், குழந்தைக்குறலாம் ஒழித்துட்டேன்றாரு. என்னது குழந்தைக்குரிய? அப்போ குழந்தை எப்போ இருந்தார்? நியாயப்பிரமான அவர் வாழ்க்கையில் அவர் என்ன வந்துட்டார்? குழந்தை மாதிரி இருந்துட்டார் இல்லை? அப்போ குழந்தையா இருந்ததே குழந்தைக்குரியெல்லாம் ஒழிச்சிட்டேன், இப்போ நான் பூரண புருஷராயிட்டேன். அதான் எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக
பூர்ண புருஷராகும் வரைக்கும். அப்போது நம்ம கிறிஸ்துவுடைய அந்த வளர்ச்சியில் என்ன வரணுமா? பூரண புருஷனாக இருக்கிறவங்க விடக்கூடாது. பூரண புருஷன் ஆன பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை அப்போஸ்தலர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அடுத்த வசனம் எழுதுறாரு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். யாரையே அந்த பூரண புருஷன் ஆயிட்டு இருக்குல்ல, அவங்களை என்ன பண்றாரு? கிறிஸ்துடைய சரீரமாகிய சபைக்காக, அப்புறம் பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும். அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? உடனே அந்த பூரண புருஷன் ஆனவங்களை எடுத்து அவர் அப்போஸ்தலா மாற்றுறாரு. சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் மாற்றுறாரு. சிலரை சுவிசேஷகராகவும், சுவிசேஷா மாற்றுறாரு. சிலரை மெய்ப்பராகவும், மெய்ப்பர்களாக மாற்றுறாரு. போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகராக என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துறாரு இல்லை? அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? நாம் இனி குழந்தைகளாயிராமல். அங்கே மறுபடியும் குழந்தைக்க பேசுறாரு. என்ன பேசுகிறாரு? குழந்தைகளை பேச. ஏன் குழந்தைன்றார? நீ புருஷன் ஆகிட்டேன், புரியுங்களா? புருஷன் ஆகிட்ட பிறகு நீ அப்போஸ்தலன் ஆகிட்ட, மேய்ப்பர் ஆகிட்ட, நீ போதகர் ஆகிட்ட, இல்லை நீங்கள் சுவிசேஷம் ஆகிட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகனாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். அடுத்தது தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படிக்கு வளர்வர்களாக இருந்து என்ன செய்யணும்? ஆமென். அப்படி ஆக்கணும். அப்போ எல்லாவற்றையும் நான் வளர்களாக இருக்கணும். அது பிறகு புரியுங்களா? அப்போஸ்தலன் ஆகிட்டு இருக்கு. பேதுரு என்ன பண்ணுறாரு? சில இடத்துல போய் அங்கே விருத்த சாதனம் உள்ளவங்ககிட்ட போய் சாப்பிடுவார், இல்லை இங்கே சாப்பிடுவார், அங்கே சார் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு வருவார். பவுல் வரும்போது அப்படி மறைவார். அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் இதோ வந்தது. அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்போஸ்தலன் கரெக்டாக ஸ்டடி ஆகிட்டாங்க அவங்கள. இப்போ நம்ம ஆண்டவர் நீ பூரண புருஷனாகணும். சும்மா ஒரே நாள் மறுபடியும் பூரண புருஷனாக வரணும்னா என்ன செய்யணும்? 4:11 மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்கே விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவராகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக போகிறேன். அப்போது விசுவாசமும் அறிவில் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருமைப்பாட்டு வந்துடணும். இப்போ விசுவாசம் என்ன, அறிவுனா என்ன? விசுவாசம் அறிவுனா என்னம்மா? விசுவாசம் என்ன, அறிவுனா என்ன சொல்லுங்கள்? விசுவாசம் என்பது கனி. ஆவின் கனியில் விசுவாசன்ற ஒரு கனி இருக்குது. அறிவுனா என்ன? நாலேஜ். அப்போ வேத அறிவும் வேதத்துள்ள கனியும் ஒருத்தருக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவங்க ஒருமைப்பட்டவனாக மாறி பூரண புருஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. நிறைவான வளர்ச்சிக்குள்ளே பூரண புருஷன் ஆகிடுறீங்க. பூரண புருஷன் ஆகும்போது கர்த்தரும் நம்ம தேவ பக்தியை அந்த சபையை வளர்ச்சி அடைவதற்காக, சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக தேவன் நம்மை நிறுத்த ஆரம்பிச்சிடறாரு. நம்மக்கிட்ட ஆட்கள் வர ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? நம்ம பூரண புருஷன் ஆகாத டக்குன்னு நான் பைபிள் எடுத்துக்கின்னு ஊரெல்லாம் நான் பைபிள் பாஸ்டர்னு சொன்னா ஆகாது. அதுலேயே எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராகிய வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தா அர்த்தம்? நம்ம காலத்தை பார்த்தா இருக்கணும், போதகனாக இருக்கணும். ஏன் காலத்தை பார்த்து போதகனா இல்லை? மறுபடியும் மூல உபதேசம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ காலம்னா என்ன? 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, 10 வருஷம் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க, என்ன இருக்கணும்? 4 பேருக்கு 1-2 சொல்லித்தர அளவுக்கு இருக்கணும். 10 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஏபிசிடி எழுத வேண்டி உங்களுக்கு மறுபடியும் சொல்லி ஏபிசிடி மறுபடியும் போர்டில் எழுதி போடுறதா இருக்குதே. 10 வருஷம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் உட்கார வச்சு டீச்சரு 10 வருஷம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 11ஆம் கிளாஸ் போக வேண்டிய ஆளை மறுபடியும் எங்கே கொண்டு வராரு? மூல உபதேசம் கொண்டு வந்து உட்கார வச்சு மறுபடியும் ஏபிசிடி கத்த நல்லவர், கத்த வல்லவர் அப்படின்றோம். அப்படி தானே எழுதிக்குது இல்லை? காலத்தை பார்த்தா என்ன இருக்கணும்? போதகராக ஆக வேண்டிய நீங்கள் போதகராக இருக்கணும். ஆனால் சபையில் 20 வருஷமாக என்ன இருக்கிறாங்க? குழந்தைகளாக இருக்கிறாங்க. புரியுங்களா? குழந்தைனா என்ன? வாக்குவாதம், போராமை, அப்புறம் பிரிவினை,
அந்த சர்ச்சுக்கு ஓடுறது, இங்கே சொன்னால் அந்த சர்ச்சுக்கு ஓடுறது, அங்கே சொன்னால் அந்த சர்ச்சுக்கு ஓடுறது, அங்கே சொன்னால் இந்த சர்ச்சுக்கு ஓடுறது, அப்புறம் எங்கேயுமே ஓடாது, நடுவில் கொண்டாலும் நியூட்லேயே ஓடுறது. அப்படி தான் 1 Corinthians 3:3 இருக்கிறார்ல. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்தீர்கள். பாருங்க, மனுஷ மார்க்கம். என்ன மார்க்கம்? மனுஷ மார்க்கம் எப்படி இருப்பாங்க? போறாமல். மனுஷ மார்க்கம்னா என்ன? எனக்கு அவர் தெரியும், அப்புறம் இவர் தெரியும், அப்புறம் அவர் தெரியும், அவர் அப்பா மூப்பராக இருக்கிறாரு, அவர் தெரியும், அவர் எனக்கு முக்கியமாக என்ன பண்ணுவார்? எனக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார், அவர் வச்சு நான் காலத்தை ஓட்டுருவேன். மனசு மார்க்கம். என்ன மார்க்கம்? நம்ம சத்திய மார்க்கமாக இருக்கணும். ஆனால் என்ன மார்க்கமாக இருக்கிறோம்? மனசு மார்க்கம். மனசு மார்க்கத்தில் என்ன இருக்குது? வாக்குவாதம், போராமல், பேதம். அப்போ பவுல் சொல்கிறார், என்னடா இது, இவ்வளோ நாள் சபைக்கு உங்களை நடத்திட்டு அவர் சொல்கிறார் பாருங்க 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் என்ன இருக்கிறாங்க? குழந்தைகளாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? சபை ஆவிக்குரியமாக தெரிஞ்சது. கிட்ட வந்து உட்காந்துருக்கு, ஒருத்தர் போகாமல், அதே எரிச்சல், அதே வன்கண்ணு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது சொல்லி இப்படி சொன்னவருக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு? ஓ, இவங்க கிறிஸ்துவில் என்ன இருக்கிறாங்கல்ல குழந்தை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? மெசேஜை மாற்றிடுறாரு. ஆவியில் பேச வேண்டியது இப்போ மாம்சத்தில் வராரு. மாம்சத்தில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன இருக்கிறீங்க? போகாமல் நீங்கள் பலனில்லாதவர்களானதால். அவங்கக்கிட்ட என்ன இல்லை? அப்போ அவங்களுக்குள்ள என்ன பலவீனமாக, அவங்க பலவீனமாக இருக்கிறபடியால் உங்களுக்கு போஜனம் கொடாமல். அப்போ அவனை உடனே என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு அவங்க மட்டன்கெல்லாம் எடுத்துன்னு வர கொடுக்கலான்னு அந்த டிப்பெல்லாம் அப்படியே மூடுங்க. மட்டனில் எதுவும் கொடுக்காதீங்க, பிரியாணி எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க. உடனே என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் என்ன கணும்? ஒரு கிளாஸ் என்ன கொடு. ஏன்னா அந்த சபையில் என்ன இருக்குது? ஜனங்க பார்க்கறதுக்கு ஆவிக்குரிய மாதிரி தெரிஞ்சுது. புரியுங்களா? கிட்ட வந்து பார்த்துக்கு அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? அவங்கள முகந்து பார்த்தா எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? அடுத்தது இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ மாம்சத்துக்குரியவர்களுக்கு என்ன இருக்காது? பலன் இல்லை. குழந்தை இருக்கிறவங்களுக்கு பலன் இல்லாதனால எது சொன்னாலும் கோச்சின்னு போயிடுறாங்க. எது குறித்தாலும் அப்போது அவங்களுக்கு எப்படி நடத்துதுன்னு கேட்குறேன். நீங்களே சொல்லுங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு நான் எப்படி பேசணும் நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி பேசணும். ஆசீர்வாதமாகத்தே பேசுகிறேன். புரியுங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுக்கு பேசி அவங்கள அப்படியே உட்கார வச்சிங்கன்னு 10-20 வருஷம் 30 வருஷம். புரியுதுங்களா? அப்புறம் உங்களுக்கு 1000 தொந்தரவு வந்தால் கூட இப்படி தான் நடக்க, நம்ம என்ன பண்ணுறது? அப்படி அவங்களுக்கே திருப்பி சொல்லிங்கன்னு அவங்கள வரைக்கும் போகாத முழு சபையை எங்கே கொண்டு போயிடுறாங்க? நித்தியத்துக்கு கொண்டு போக வேண்டிய சபையை இப்போ எங்கே போகுது? சபை மனசு மார்க்கமாக இருக்கிறனால எல்லாம் எங்கே போவோம்? சபை மனசு மார்க்கமாக இருந்தால் எங்கே போவோம்? அது சொல்கிற அப்புறம் அடுத்தது மனசு மார்க்கமாய் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு. ஒருத்தருக்குள்ள பலன் இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஆவியனுடைய பலனை இல்லாதனால, சத்தியத்தினுடைய பலனை இல்லாதனால அவங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், அப்புறம் பேதங்களும், வேதனை, பிரிவினை உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்தீர்கள். மனுஷ மார்க்கமாய் இருக்கிறோம். அடுத்தது ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்றாரு, நான் பெந்தோகஸ்தா. வேறொருவன் நான் அப்போஸ்தலரை சேர்ந்தவன் என்றும் சிஎஸ்ஐ சொல்லுகிறபடியால் ஒருத்தர் வந்து இசிஐ. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? அப்ப எனக்கு அந்த ஏன் சர்ச்சு பர்சு, இவன் சர்ச்சு பர்சு, இதே தான் காலம் ஓடுது. பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரன் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவன் என்ன பண்றாரு? விளைய செய்கிறவர். புரியுங்களா? நடுற வேலை ஒருத்தர். இப்போ உங்களை காக்கிறது ஒரு ஆலயம் உங்களை நடுவுது, நான் நீர் பாய்ச்சினுக்கிறேன். ஆண்டவர் விளைய செய்வார். அப்படி தானே பண்ணுவார். இப்போ நீங்கள் வளரும் போது விளைய செய்வார். ஆமென். நீங்கள் மேலே போயிடுவீங்க இனிமேல். புரியுங்களா? நீ நடுறதுலேயே உட்காந்து என்ன ஆகாது? மனசு மார்க்கமாக இருக்கக்கூடாது. புரியுங்களா? மனசு மார்க்கத்தில் வெளியே வரணும். மனசு மார்க்கம்னா என்ன? எனக்கு அவர் தெரியும், நான் இந்த சர்ச்சை சார்ந்தவன், நான் இந்த சர்ச்சை சார்ந்தவன். அதுக்கு ஆண்டவர் சர்ச்சையை எழுதி வச்சுக்கிறாரு. நம்ம டெனாமினேஷன் எழுதி வச்சுக்கிற பைபிளில். சர்ச்சைன்றது அவங்கவுங்க ஒரு பேர் வச்சுக்கினாங்க. ஆனால் நீ அந்த சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவிக்குரியனா மாறணும். அதுதான் ஆண்டவருடைய இது சத்தியம். நீ குழந்தை மாதிரி இருந்தானா அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? குழந்தை மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு எம்மாவூஸ் சிஸ்டர்கிட்ட. எம்மாவூஸ் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்கள். எம்மாவூஸ் சிஸ்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
பைபிளில் எம்மாவூர் சீசர்கள் அவங்கக்கிட்ட இயேசு நின்னா அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எம்மாவூர் சீசர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு அந்நியனாக இருக்கிறேன்ட்டாங்க. இயேசு என்ன பார்த்து சொன்னாங்க? இயேசு பார்த்து அந்நியன்ன்றாங்க. சரிதான். மரியாதை கிட்ட போய் நின்னா மரியாதை சொல்கிறாரு, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தோட்டத்தில் நின்றுக்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு தோட்டத்தில் நிற்கும் போது மரியாதை சொன்னாங்க, தோட்டக்காரன்னு சொல்கிறாங்க இயேசுவை. அந்த அம்மா இயேசுவை தோட்டக்காரன் பேர் வைக்கிறாங்க. இங்கே எம்மாவூர் சீசர்கிட்ட வந்தால் அண்ணின்னு சொல்கிறாங்க இயேசுவை. சரிதான். இயேசு போயிட்டு அந்த ரூமில் 12-11 பேர் நிற்கிறாங்க பாருங்க. அவங்க மத்தியில் என்ன, அவங்க பிசாசுன்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாம் எப்படிக்கிறாங்க? மாம்சத்தில் இருக்கிறாங்க, பயந்து போய் கிடக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. சமாதானம் சொன்னவங்க அவங்க மிரள்றாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாக்காதுனால எல்லாம் மிரள்றாங்க. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருந்தால் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? வளர்ச்சி இல்லாத இருக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இது இவங்களை வச்சு நான் யாரை தான் எனக்கு மனவாட்டியே சலிக்கணும்னா அப்போ தேடி பார்க்குறாரு. அப்போ இங்கே ஒருத்தர் கிறிஸ்துவை வார்த்தையினால் அறிய முடியாதுங்க. அப்போ நித்தியத்துக்கு போனால் அங்கே கிறிஸ்துவ இவர் தான் கிறிஸ்துன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களே? எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ எப்படி யார்தான் கிறிஸ்துன்னு தெரியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு புரிஞ்சது? ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.